இந்த வீடியோவில் ஒரு எம்சிக்யூ கொஷின் பார்ப்போம். f of x equal to x plus 1 the whole square minus x minus 1 the whole square represent a function which is கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து லீனியராக குவாட்ரடிக்காக கியூபிக்காக ரெசிப்ரோக்கலான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பட் இந்த கொஷினோட ஆன்சர் வந்து லீனியர். அது எப்படின்னு சொல்லி கீழே பார்ப்போம். கிவன் ஃபங்க்ஷனை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கோங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது. ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் இது வந்து ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது. ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்ன்றது இதோட ஃபார்மா. இது ரெண்டையும் எடுத்து இங்கே அப்ளை பண்ண போகிறேன். இந்த இடத்துல ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட் படி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1ன்னு வரும். இங்கே ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1ன்னு சொல்லி கிடைக்கும். அடுத்த ஸ்டெப்பில் இந்த மைனஸை வந்து உள்ளே கொண்டு போகும்போது பாசிட்டிவ் நெகட்டிவாகவும் நெகட்டிவ் பாசிட்டிவாகவும் சேஞ்ச் ஆயிடும். அப்படி சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாசிட்டிவாக இருக்குது, இங்கே நெகட்டிவாக இருக்குது, கேன்சல் ஆயிரும். இங்கே 1 பார்த்தீங்கன்னா இங்கே பாசிட்டிவாக இருக்குது, இங்கே நெகட்டிவாக இருக்கும், கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் வந்து இங்கே 2x இருக்குது, ஆட் பண்ணும்போது 4xஆக கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸோட பவர் வந்து 1ன்னு சொல்லி இருக்கிறதுனால என்னோட ஃபங்க்ஷன் கொடுத்துருக்க கிவன் ஃபங்க்ஷன் வந்து இஸ் அ லீனியர். ஸோ இந்த கொஷினோட ஆன்சர் வந்து ஏ, ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொஷினில் வந்து மைனஸ் இருக்கா. ஸோ இதே மாதிரி ஒரு சம் கொடுத்துருக்கேன். சேம் அந்த இடத்துல மைனஸுக்கு பதிலாக ப்ளஸ்ன்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா இந்த கொஷினோட ஆன்சர் வந்து என்ன வரும்? லீனியரா, குவாட்ரடிக்கா, கியூபிக்கா, ரெசிப்ரோக்கலான்னு சொல்லி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.